அவங்க ரத்தத்துல ஊறிய அந்த பழிவாங்கும் குணம் என்னாச்சு? ஜப்பான் பழிவாங்குச்சு. ஆனா ஆயுதத்தால இல்ல, அறிவால. போர் முடிஞ்சதும் ஜப்பான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தது. அது யோஷிடா கோட்பாடு. அதாவது, பாதுகாப்புக்கு அமெரிக்காவை சார்ந்திருப்போம், ஆனா நாம நம்ம முழு கவனத்தையும் பொருளாதாரத்துல செலுத்துவோம். ஜப்பான் ராணுவத்துக்காக செலவு பண்ற பணத்தை மிச்சப்படுத்தி அதையெல்லாம் தொழிற்சாலைகள்ல போட்டாங்க. 1960, 70கள்ல ஒரு பொருளாதார புரட்சியே நடந்தது. சோனி, ஹோண்டா, டொயோட்டான்னு ஜப்பானிய நிறுவனங்கள் அசுர வளர்ச்சி அடைஞ்சது. எந்த அமெரிக்கா ஜப்பானை அழிச்சதோ அதே அமெரிக்காவோட சாலைகள்ல ஜப்பானிய கார்கள் ஓட ஆரம்பிச்சது. அமெரிக்க மக்களோட வீடுகள்ல, அவங்க பாக்கெட்டுகள்ல ஜப்பானிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் நிறைஞ்சது. 1980கள்ல அமெரிக்காவே பயப்படுற அளவுக்கு ஜப்பான் பொருளாதாரத்துல வளர்ந்து நின்னுச்சு. நீங்க எங்களை போர்க்களத்துல ஜெயிச்சிருக்கலாம், ஆனா நாங்க உங்களை வியாபாரத்துல ஜெயிச்சிட்டோம்னு சொல்லாம சொல்லி அடிச்சாங்க. இதுதான் ஜப்பானிய ஸ்டைல் பழிவாங்கல். வரலாறு நமக்கு சொல்ற பாடம் இதுதான் நண்பர்களே. ஹிரோஷிமா சாம்பல்ல இருந்து எழுந்த அந்த பீனிக்ஸ் பறவை பழைய பகையை நினைச்சு அழுதுகிட்டோ இல்ல கத்திய தீட்டிக்கிட்டோ உட்கார்ல. ஷிகாதா கானை, அதாவது விதிவிட்ட வழி, இத மாத்த முடியாதுன்னு அழிவை ஏத்துக்கிட்டு அடுத்த நொடியே எதிர்காலத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. பழிவாங்கிறத விட எதிரிய விட சிறப்பா பிரம்மாண்டமா வாழ்ந்து காட்டுறதுதான் உண்மையான வெற்றிங்கிறத ஜப்பான் உலகத்துக்கு நிரூபிச்சிருக்கு. இன்னைக்கு ஜப்பான் உலக வல்லரசுகள்ல ஒன்னா இருக்குன்னா அன்னைக்கு அவங்க கோபத்தை அடக்கி அறிவை பயன்படுத்தினதுதான் காரணம்.